2-3 நாளாச்சு இவங்களெல்லாம் பார்த்து நான். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். பாருங்க பார்த்து. ஏய் பக்கத்தில் வராத, தள்ளிப்போ, அங்கே தள்ளிப்போ, காரை வா, அங்கே வா, அங்கே வா. பாருங்கள் இவ்வளோ கொண்டாட்டம்னு சொல்லிட்டு தள்ளிக்க தள்ளிப்போ. பாருங்க பிள்ளைங்க மாதிரி எப்படி பக்கத்தில் வந்து நிற்கிது பாருங்க. பிஸ்கட்டு பாக்கெட்டு பார்த்த உடனே வா. பயமாக இருக்குது, தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா கடிச்சிடக்கூடாது. டேய் போகலாம், எல்லோரும் போகலாம். போகலாம் எல்லோரும் போகலாம். வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையிலே இன்றைக்கி சூப்பராக 2 பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஸ்கட்டு கொடுத்தாச்சு. இல்லைடா போ. இன்றைக்கி நம்ம வீட்டு செடியில் பூத்த பூ. பிச்சிலே நல்ல பூ பூத்துருக்கு. 7 days பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பக்கத்தில் கொஞ்சோண்டு கரிஞ்சிட்டே வருது. என்னாச்சு மக்கா? மல்லியிலையும் மொட்டு வச்சுருக்கு, பூத்துருக்கு. இந்த ஜெவ்வந்தி தான் மொட்டே வைக்க மாட்டேங்குது, என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. வளர்ந்துட்டே வருது. அந்த பூவும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ரோஸ் நல்லா இருக்கும், ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி சுருண்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது. உரம் வைக்க தான் செய்கிறோம், ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது. துளசி, இந்த ரோஸ் பாருங்க, இதான் நல்ல என்னோடய ஃபேவரைட்டு. அழகாக அதோட கலரே ஒரு மாதிரி டார்க் பிங்க்கு. மற்ற கலரை விட நல்லாயிருக்கும் அந்த கலரு. முல்லைப்பூவும் நல்லா மொட்டு வச்சாச்சு, மொட்டு வச்சு பூத்தாச்சு. இங்கே பாருங்க, இது கேந்தி. தொட்டியில் வச்சுருக்கிறதுக்கும் தரையில் வச்சுருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். தரையில் உள்ளது எவ்வளோ அழகாக அப்படியே தழுத்து பூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் தொட்டியில் இருக்கிறத விட இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதுவும் ஒரு ஜெவ்வந்தி தான். இது அன்றைக்கி நான் பார்க்கும்போது கொஞ்சம் மொட்டு வந்த மாதிரி இருந்தது, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இது மொட்டு தானே, இதெல்லாம் மொட்டு தானே. சீக்கிரம் பூத்துறடா தங்கம். நீ என்ன கலரு? இது நித்திய கல்யாணி. ஒரு பப்பாளி வச்சுருக்குறோம். அப்புறம் முருங்கைக்கீரை வேணுமேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கம்பு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கோம். அப்பப்போ மாடு வந்து கடிச்சிட்டு போயிடும். வயக்காடை பாருங்களேன், காலையிலேயே அப்படி பச்சை பசுமையாக பார்க்கறதுக்கு அப்படியே மலை சுற்றி மலை. காலையிலேயே இயற்கையை அப்படியே ரசிக்கிறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. வானம் அப்படி இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.